இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வத்த குழம்பு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்ல இருக்க புளிய வந்து தண்ணி ஊத்தி நல்லா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் லைட்டா சூடேறினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன். அத சேர்த்து இந்த சின்ன வெங்காயம் வந்து லைட்டா கலர் மாற அளவு வதக்கி விட்டுக்கோங்க. இது லைட்டா கலர் மாறின உடனேவே ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டையும் சேர்த்து இது கூடவே வதக்கிக்கலாம். இந்த பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளிய வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த தக்காளியும் வந்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி வந்து சாஃப்ட் ஆகுறதுக்கு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இத நல்லா வதக்கி விட்டுடுங்க மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளி நல்லா சாஃப்ட்டா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம வத்த குழம்பு பொடி வச்சிருக்கோம் இல்லையா? அத வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஆம், இந்த வத்த குழம்பு பொடி மட்டும் தான் சேர்க்க போறோம். வேற எதுவும் சேர்க்க போறது கிடையாது. ஸோ உங்க காரத்துக்கு ஏத்த அந்த பொடிய சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு ஃப்ளேம வந்து ஆஃப் பண்ணி, இத ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இன்னொரு கடாயில பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்க வந்து கடலெண்ணெயும் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு தாளிக்கிறதுக்கு சேர்த்துட்டு, இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்துட்டு, அதோடவே நான் வந்து சுண்டைக்காய் வத்தல் வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இந்த சுண்டைக்காய் வத்தல் வந்து லைட்டா கலர் மாற அளவு வறுத்து விட்டுக்கோங்க. நீங்க சுண்டைக்காய் வத்தல் இல்லாம, இது கூடவே மணத்தக்காளி வத்தலும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து லைட்டா கலர் மாறிடுச்சு. இந்த டைம்ல வந்து நான் இன்னும் ஒரு 10 பல்லு பூண்ட வதக்கறதுல சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம், பூண்டு நல்லா வதங்குனதுக்கப்புறம் கருவேப்பிலைய சேர்த்து வதக்கிட்டு, இது கூடவே வந்து நம்ம ஊற வச்சிருக்க இந்த புளியையும் கரைச்சு இது கூட சேர்த்துக்கலாம். புளிய கரைச்சு சேர்த்துட்டு, அது கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா, அந்த புளியோட ஸ்மெல் வந்து அப்பதான் போகும். இந்த தண்ணியும் சேர்த்துட்டு, இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு, நான் வந்து கொஞ்சம் கலர் அட்ராக்ஷனா இருக்கணுன்றதுக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவு. சேர்த்து இத நல்லா கொதிக்க விட்டுடுங்க. அந்த பச்சை வாசனைலாம் போற அளவு இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம், இப்ப நம்ம வந்து அந்த வதக்கி ஒரு மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா? அத வந்து அரைச்சு வச்சிருக்கேன். அத வந்து நல்லா நைஸா அரைச்சு இது மாரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த ஜார்லயே கொஞ்சம் தண்ணி கலந்து இது கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டியாகும். ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்க தண்ணி ஆட் பண்ணி உங்களோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா வாட்டரியா இருக்கா மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது எந்த அளவு கொதிக்குதோ அந்த அளவு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொதிக்க கொதிக்க வந்து கன்சிஸ்டன்சியும் வந்து நல்லா கெட்டியாகும். இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொதிச்சிருச்சு. சைட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு இருக்கிறது தெரியும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வந்த உடனே நீங்க ஃப்ளேம ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தாக்கா, கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.